السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலகத்திலே இருக்கும் நண்பர்கள் 3 வகைகளில் அமைவார்கள். முதலாவது வகையினர் பகைவர்களாக, விரோதிகளாக இருப்பார்கள். பார்ப்பதற்கு நண்பர்களை போன்று பழகுவார்கள், ஆனால் உண்மையில் அவர்கள் எமக்கு எதிராக செயற்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ், இது எப்படி நடக்கும் என்று கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உறுதிப்படுத்துகின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த உம்மத்துடைய கடைசி காலத்திலே இப்படிப்பட்ட வெளிரங்கமாக கிடையாது. வெறும் ஒரு சந்தோஷத்துக்காக வேண்டி, திருப்திக்காக வேண்டி, என்ஜாய் பண்ணுவதற்காக வேண்டி அவர்கள் நண்பர்களாக இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த நட்பினால் நேரங்கள் வீணாகி போய்விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முக்கியமான ஹதீஸ், 2 பாக்கியங்கள் அதிகமான மக்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணுகின்றார்கள், பிழையாக பாவிக்கின்றார்கள். அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், அல்லாஹ் கொடுத்த ஹெல்த், ஆரோக்கியம். 2வது ஃப்ரீ டைம், ஓய்வு நேரம். இந்த ஓய்வு நேரத்தை பாழாக்கக்கூடிய நண்பர்கள் எமக்கு இருக்கின்றார்களா? அவர்கள் உலகத்தையும் பாழாக்குகின்றார்கள், மறுமையையும் பாழாக்குகின்றார்கள். இப்படிப்பட்ட நண்பர்கள் பிசிக்கல் ரீதியாக முன்னால் இருப்பார்கள். இதே போன்று தூரத்தில் இருந்து கொண்டும் எமது நேரத்தை வீணாக்குவார்கள். ஃபேஸ்புக் நண்பர்களாக இருப்பார்கள், வாட்ஸ்அப் நண்பர்களாக இருப்பார்கள். மணித்தியால கணக்கிலே எமது நேரத்தை அவர்கள் வீணாக்குவார்கள். நாம் செட் பண்ணுவோம், பேசுவோம், அவர்களுடன் நிறைய விஷயங்களை நாம் ஷேர் பண்ணியிருப்போம். அதில் உலகத்திலேயும் எந்த பிரயோஜனமும் கிடைத்திருக்க மாட்டாது, மறுமைக்கும் எந்த ஒரு பிரயோஜனமான விடயமும் பேசிப்பட்டிருக்க மாட்டாது. அதில் எதையுமே நாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இப்படியான நட்புகள் மூலமாக உலகத்திலும் பிரயோஜனம் இல்லை, மறுமையிலும் பிரயோஜனம் இல்லை. 3வது நட்பு இருக்கும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அந்த நட்பு நலவை நோக்கமாக கொண்ட நட்பாக இருக்கும். அதன் மூலமாக நலவுகள் ஷேர் பண்ணப்படும். தனக்கு தெரிந்த நலவை மற்ற நண்பனுக்கு சொல்வார், அதை செய்யுமாறு அவரை தூண்டுவார், என்கரேஜ் பண்ணுவார். ஏதாவது ஒரு பாவத்தை கண்டால் அந்த நண்பனுக்கு இது தவறு, இது பாவம், இதை செய்யாதே என்று அதை தடுப்பார். இப்படிப்பட்ட நட்புகள் தான் உலகத்திலும் பிரயோஜனத்தை தரும், மறுமையிலும் பிரயோஜனத்தை தரக்கூடியதாக இருக்கும். நாளை மறுமை நாளையிலே நரகவாசிகள் படக்கூடிய ஒரு கவலையை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பேசி காட்டியிருக்கின்றார். நாளை மறுமை நாளையிலே நரகவாசிகள் 2 விஷயத்தை கேட்டு கவலைப்படுவார்கள். நரகத்திலிருந்து எங்களை வெளியாக்குவதற்கு சிபாரிசு செய்யக்கூடிய யாரும் இல்லையே. 2வது கவலைப்படுவார்களா, வலா சதீகின் ஹமீம், நெருக்கமான நண்பர்கள் யாரும் இல்லையே. இது எப்பொழுது என்றால், ஒரு மனிதன் ஒரு சொர்க்கவாசி தனது நண்பனை தேடுவார். எங்கே எனது நண்பன் என்று தேடுவார். தஃசீருல் பகவியிலே பதிவாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, சொல்லப்படும் அவன் நரகிலே என்று சொல்லப்படும். அவன் சிபாரிசு செய்வான். அவன் செய்யக்கூடிய சிபாரிசை வைத்து அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். இந்த நேரத்திலே ஏனைய நரகவாசிகள் கவலைப்படுவார்களாம், ஃபமா லனா மின் ஷாஃபிஈன் வலா சதீகின் ஹமீம், எமக்கும் சிபாரிசு செய்யக்கூடியவர்கள் இருக்கக்கூடாதா? எமக்கும் இப்படியான நல்ல நண்பர்கள் உலகத்திலே இருந்திருக்க கூடாதா என்று கவலைப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். அல் அஹில்லாஹு யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன் இல்லல் முத்தகீன். அல்லாஹ் சொல்கின்றான், நண்பர்கள் சிலருக்கு அந்த கியாமத்துடைய நாளையிலே விரோதியாக இருப்பார்கள், பகைவர்களாக இருப்பார்கள். இல்லல் முத்தகீன், யார் உலகத்திலே தக்வாவுடன், அல்லாஹ்வுடைய அச்சத்துடன், அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் தனது ஃப்ரெண்ட்ஷிப்பை அமைத்துக் கொண்டார்களோ அந்த நண்பர்களை தவிர, அந்த ஃப்ரெண்ட்ஸ்மார்களை தவிர என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான். எனவே எமது நட்புகளை தூக்கி வீச வேண்டிய அவசியம் கிடையாது. நட்புகளை சரியாக்கிக் கொள்வோம். நண்பர்களை நாம் சரியான முறைக்கு கொண்டு வந்து சேர்ப்போம். நாம் வெறும் பேச்சுக்காக வேண்டி நாம் நட்பு கொண்டிருக்கின்றோமா? மோசமான விடயங்களை பேசுவதற்காக வேண்டி நட்பு கொண்டிருக்கின்றோமா? அதை மாற்றிக்கொள்வோம். நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுவதற்கு பழக்குவோம். தொழுகை நேரம் வந்து விட்டால், தொழுகை நேரம் வந்து விட்டது, வாருங்கள் என்று அவர்களை அழைத்து கொண்டு மஸ்ஜிதுக்கு வந்து நாம் தொடரக்கூடிய பழக்கத்தை உண்டாக்குவோம். நண்பர்கள் மோசமான பாவத்தை செய்வதை கண்டால் அவர்களுக்கு அந்த பாவத்தை சொல்லி நாம் தடுப்போம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட நட்புகளை நாம் மாற்றிக்கொள்வோம். நண்பர்கள் எம்மை கேலி செய்கின்றார்களா? இப்படி செய்யும் பொழுது, நல்ல காரியத்தை செய்யும் பொழுது, நல்ல விஷயத்தை செய்யுமாறு நாம் சொல்லும் பொழுது சில நண்பர்கள் எம்மை கேலி செய்வார்கள். இப்படியெல்லாம் நீங்கள் நல்லவராக மாறிவிட்டீர்களே என்று கேலி செய்கின்றார்களா? அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த சிரிப்பை நாம் பார்த்தால் நாளை மறுமை நாளையிலே அழ வேண்டிய ஒரு கட்டம் உண்டாகும். அவர்களது சிரிப்பை பார்த்து
நாம் மோசமான காரியத்திலே ஈடுபட்டால், நல்ல விஷயத்தை விட்டுவிட்டால், நாளை மறுமை நாளையிலே நாம் அழ வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய நட்புகளை, நண்பர்களை சிறந்த நண்பர்களாக நாம் தெரிவு செய்து கொள்வோம். அல்லாஹ் எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.